நம்ம எடப்பாடி பழனிசாமியோ புரட்சித் தலைவர் அம்மாவோ புரட்சித் தலைவரோ ஈவன் ஸ்டாலினோ கருணாநிதியோ போனாங்கன்னா தலைமைச் செயலாளரை கூட்டிகிட்டு போவாங்க, உயர் அதிகாரிகளை கூட்டிகிட்டு போவாங்க, தமிழ்நாடு நிலைமையை சொல்லுவாங்க, பொருளாதார சீர்திருத்தத்தை பற்றி கேட்பாங்க, தனக்கு வேண்டிய நிதி உதவியை கேட்பாங்க. நீ 9 பேரை கூட்டிகிட்டு போகிற பவுன்சருங்களையும் 3 பேர் தான் மீதெல்லாம் பவுன்சருங்க, யார் தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாதவங்களாம் கூப்பிட்டு போனேன். உள்ளே அங்கே போனேன் பிரதமர் வீட்டில், அந்த கேட்டு வாசல்லையே எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டான். நீ மட்டும்தான் உன்னை மட்டும்தான் உள்ளே அனுமதிச்சான். இதுவே தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவுன்ற நான் அசிங்கத்தோட ஒரு அறிமுகம் நினைக்கிறேன் நானுக்கு. யாருக்கு? விஜய்க்கு. இப்படிப்பட்ட தற்குறி என்ன அங்கே போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டு வெளியே வர பத்திரிகையாளர் கேட்குறான், ஓடுற. இப்படிப்பட்டவரை இந்த தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்லாம் சிரிக்குது. உண்மையாகவே இந்த தமிழ்நாடு இன்னும் மார்க்கண்டேய கட்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு இவ்வளோ கேடுகட்ட சூழ்நிலைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இஸ் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறான். யார? விஜய. அவன் ஒரு ஃப்ராடு. நான் சொல்லலை, மார்க்கண்டேய கட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டு மக்கள்லாம் ஒரு அறிவி